ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரைட், இப்போ நம்ம அடையாரில் இருந்து கிளம்புறோம். அடையாரில் இருந்து வீட்டுக்கு கிளம்புறேன் டுவர்ட்ஸ் அண்ணா அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் போட்டிருந்தேன், ஒரு யங் கேர்ள் பற்றி. ஸோ அந்த கேர்ள் டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்கள இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டு அந்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க எங்கூட வந்து பேசினாங்க. என்ன சார் வீடியோலாம் போட்டிருக்கீங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் தான் கீழே உங்கள் வீட்டு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ ரிமூவ் பண்ணிடுங்க ப்ளீஸ் அப்படிலாம் கேட்டுக்கிட்டாங்க. நான் சொன்னேன் வீடியோலாம் ரிமூவ் பண்ண முடியாது, ஒன்றை வேணா நீ மாற்றிக்க. அந்த டார்ச்சர் பண்ணுறதெல்லாம், இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அந்த கேர்ளுக்கு வேண்டியதான ஒரு ஆறுதலை கொடுங்க அப்படின்னா. டெஃபினட்டாக இனி அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்களும் எங்களுக்கு அகேன்ஸ்டாக லீகலாக இந்த ஆக்ஷன் எடுக்க வேணாம். நான் சொன்னேன் எடுக்க மாட்டேன், இப்போதைக்கு எதுவும் எடுக்க மாட்டேன், நீங்கள் ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டேன். ஸோ நான் நினைக்கிறேன் இப்போது அந்த கேர்ளும் எனக்கு கால் பண்ணி சொன்னான், நீங்கள் அந்த வீடியோ போட்ட பிறகு வீட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு. ஸோ ஹாப்பி. அது வந்து டெம்பரரியாக இருக்கக்கூடாது, பெர்மனண்ட்டாக இருக்கணும். பெர்மனண்ட்டாக இருந்தால் தான் அந்த பொண்ணோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோ போட்ட அன்னைக்கே அடுத்த நாள் நாங்கள் முன்னாடி கிரிக்கெட் விளையாடும்போது அந்த பையன், சம்மந்தப்பட்ட பையன் எங்கள் கூட வந்து கிரிக்கெட் விளையாண்டான். விளையாடும்போது சொன்னான், ரொம்ப சாரி சார், நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணது. ஸோ ஐ ரியலி, எனக்கு ரொம்ப வந்து அந்த பொண்ணை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னான். ஸோ ஹாப்பி. அது அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். ரைட். ஸோ அந்த மாதிரி ரைட். இப்போ அந்த டாப்பிக்கை விட்டுடலாம். they have to repent. So they have to repent, they have to என்ன சொல்கிறது, they have to forgive each other. ஏன்னா அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே அது நடக்குது, அதனால ஸோ they have to forgive each other. நமக்கு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம இன்னைக்கு யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சிலர் இருக்காங்க, நான் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு இந்த மதத்திலேருந்து நான் கன்வெர்ட் ஆகி வந்தேன், அந்த மதத்திலேருந்து கன்வெர்ட் ஆகி வந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அலப்பறையை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும். நான் இவங்களோட சன்னு, இவங்களுடைய பேரன், இதுதான் எங்கள் தாத்தா, இதுதான் எங்கள் அம்மா, இதுதான் எங்கள் பாட்டி, பெரியப்பா, அண்ணன், மாமா, மச்சான்னு வானுங்க எல்லாம் சொல்லி போட்டுட்டு கடைசி அடுத்து போடுவான் பாருங்க ஒரு பிட்டு, அதுதான் பெரிய காமெடி. நான் இவங்களோட பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்ல தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய காமெடியாக இருக்கும். நீ அப்போ ஏன் நீ சொல்கிற அவங்க பேரெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்களோட யாரு பேர்லையுமே நீ வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ ஏன் யூஸ் பண்ணுற, யூஸ் பண்ணி போட்டுட்டு ஏன் நீ வந்து அப்படியான ஒரு டயலாக பேசிக்கிற, இவங்கடான்னு சொல்லிட்டு நீ அறிமுகப்படுத்திக்கிற, பந்தாவா பேசிக்கிற, எல்லாம் பேசி போட்டுட்டு நான் இவங்களோட பையன் சொல்றதுல விருப்பப்படலை, நான் ஆண்டோடைய பிள்ளைங்கிறத விருப்பப்படுறேன் அப்படின்னா, நான் ஆண்டோடைய பிள்ளை, ஐ பிலாங்ஸ் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓன்லி, ஐ எம் நாட் பிலாங் டு திஸ் பர்சன் சன் அப்படின்னு தான் சொல்லணும். நீ பேரை ஏன் சொல்ற அனாவசியமா? அப்ப நீ யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு உனக்கு தேவையான ரெகக்னேஷன் எடுத்துக்கிட்டு தான் நீ வந்து பேச போற. உனக்கு அந்த இது கிடைக்கலன்னா நீ என்னத்துக்கு பேசுறன்னு எனக்கு புரியல. இவங்களோட பையன், இவங்களோட இது அப்படிலாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி போட்டுதான் நீ வந்து அலப்பறைய ஆரம்பிக்கிற.
எங்க சேர்ச்சி அப்படி, எங்க சேர்ச்சி இப்படி, நாங்க கேத்தலிக் இது பண்ண மாட்டோம். உன்னை எவன்டா கூப்பிட்டான்? யாருக்கு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுது, எந்த யூடியூபருக்கு போகுதுங்கிறதும் புரியும்னு நினைக்கிறேன். நாங்க கூப்பிட்டோம்மா, நீ எங்க இதுக்குள்ளவா, உன் ரிலிஜனை விட்டுட்டு வா. என்னக்கடா கூப்பிட்டேன், எவன்டா கூப்பிட்டான் உங்களால? நீங்களா வாரீங்க, வந்துட்டு இந்த டினாமினேஷன் இப்படி, இந்த டினாமினேஷன் இப்படி. உனக்கு எந்த டினாமினேஷனை பத்தி தெரியும்? உனக்கு கேத்தலிக்ஸை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? ஆதி சபைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு மாணவன் தெரியாதுல்ல, ரொம்ப மூடிக்கிட்டு இருக்கணும், தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. அடுத்தது, இந்த வீடியோவா 2 பேருக்கு 2-3 பேர், ஒருத்தருக்கு இப்பதான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, பக்கத்து நாட்டுல இருந்து வராரு, விசிட்டரா வருவார், டூரிஸ்ட். வந்துட்டு நான் பைக்ல புடுங்க போறேன், பைக்ல சிறைக்க போறேன்னு பைக் எடுத்துட்டு ஊர் ஊரா சுத்துறது. அவனுக்கு வேலை வெட்டி கிடையாது. வேலை வெட்டி உள்ளவனா பைக் எடுத்து ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிறான். சுத்துவான், என்னைக்காவது ஒரு நாள் போவானுங்க, ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க வருவாங்க. ஆஃபீஸ்னா எல்லாரும் லீவ் போட்டு, நாங்க கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ லடாக் போறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நாங்கெல்லாம் லடாக் போறோம்னா எல்லாரும் அவங்கவுங்க ஆஃபீஸ உள்ள சில காரியங்களை இன்னொருத்தங்கிட்ட பொறுப்பை கொடுப்பாங்க, இல்லாட்ட ஒர்க் பண்றவங்க லீவ் எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் செய்யறவங்க அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டயோ அவங்க நம்ப தகுந்த ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு வருவாங்க. அதுதான் யூஸ்வலா நடக்கிறது. நீ ஊரா சுத்துறன்னா உனக்கு என்ன அர்த்தம்? கண்டினியூஸா. உனக்கு வேலை வெட்டி கிடையாது. அது நீயே சொல்ற, எனக்கு வேலை வெட்டி கிடையாது. நீ வேலை வெட்டி இல்லாதவனுக்கு ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு நீ என்னத்தை புடுங்குற? உன்னை கூப்பிட்டோமா நாங்க வெத்தலை பாக்கு வச்சு இந்தியாவுக்கு வான்னு? ஸ்ரீலங்காலே புடுங்க வேண்டியதுனாடா புடுங்கி. அங்க இருந்து இங்க வந்துட்டு நீ டெல்லிக்கு போவ, பஞ்சாபுக்கு போவ, எல்லா இடத்துக்கும் போயிட்டு நாங்க இந்தியால பிறக்கிறது என்ன, இந்தியால பிறக்காதத பெருமையா நினைக்கிறேன். இந்தியாவில வளர்றது என்னது, வளராம இருந்ததோ என்னமோ வளர்றான். அந்த தமிழ் எனக்கு புரியல, அவன் பேசுற தமிழ் அவனுக்கு தான் புரியுது. நான் இந்தியாவில வளராதுங்கிறது பெருமை, பிறக்காததுங்க எனக்கு பெருமை. நல்ல நேரம் நான் வந்து அங்க பிறந்தேன். என்ன மயிருக்கடா நீ வந்து சொல்ற? நாங்க கூப்பிட்டோமா உன்னை இங்க வந்து எங்க நாட்டுக்குள்ள வந்து நீ வந்து இதெல்லாம் பேசணுன்னு? இந்தியா கஸ்டம்ஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கு, ரொம்ப வந்து டைட் பண்றாங்க, அப்படிலாம் நீ சொல்ற. பண்ணுவோம். ஏன்னா உன்ன மாதிரி அட்ரஸ் இல்லாதவன்லாம் இங்க வரான், வேலை வெட்டி இல்லாதவன்லாம் இங்க வரான். வந்தான்னா என்ன நடக்கும்? எங்க நாட்டை நாங்க பாதுகாத்துக்கிறோம்ப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு நாங்க வந்து ஸ்ரீலங்கால வந்துட்டு இல்லைன்னா மலேசியால வந்து சொல்றோமோ உங்க நாட்டுல வந்து இப்படி இருக்கே அப்படி இருக்குன்னு நாங்க சொல்ல மாட்டோம், எங்களுக்கு அவசியம் கிடையாது. நானும் ஸ்ரீலங்காலாம் வந்திருக்கிறேன், இருந்திருக்கிறேன், வாழ்ந்தும் இருக்கிறேன். நான் அந்த நாட்டை குறை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டை நம்ம வந்து பெருமையா பேச தெரிஞ்சுக்கணும். உனக்கு பெருமையா பேச தெரியலன்னா இங்க புடுங்கிறதுக்கு நெக்ஸ்ட் டைம் வராது. உன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்க அனுப்பணுமோ லீகலா அந்த இடத்துக்கு நான் அனுப்புவேன் தேவைப்பட்டா. உன்னுடைய போட்டோஸ்ல இருந்து உன்னோட சகல வீடியோஸும் நான் வந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ பேசின வீடியோஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியிருக்கும். தம்பி நான் பயங்காட்டம் நினைச்சுக்காத, அப்படியே பண்ணுவேன். நாட்டுக்கு வா, ஏதாவது வேலை இருந்தா முடி, ஊர் சுத்துறியா வேலை வெட்டி இல்லாம பைக் எடுத்துட்டு சுத்து, பிரச்சனை இல்லை. ஏன் நாட்டையும் எங்க நாட்டு மக்களையும் குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நாங்க அப்படிதான் இருப்போம். ரைட்ல இண்டிகேட்டர் போடுவோம், லெஃப்ட்டுக்கு போவோம், லெஃப்ட்டுக்கு இண்டிகேட்டர் போடுவோம், ரைட்டுக்கு போவோம். எதுவும் போடாம நேரா போயிட்டு டப்புன்னு எங்கேயாவது கட் பண்ணுவோம். அதே எங்க கல்ச்சர்ரா, அது எங்க ஸ்டைலு. முடிஞ்சா ஃபாலோ பண்ணு, இல்லாட்டி மூடிக்கிட்டு போய்கிட்டே இரு. என்னென்ன இவ்வளவு டிராபிக்கா இருக்கு, ஏன் இவ்வளவு ஜனத்தொகை எப்படி இருக்கு? நாங்க ஏதாவது கேட்கிறோமா? உங்க நாட்டுல ஏன்டா அடிச்சுக்கிட்டு செத்தீங்கன்னு நாங்க ஏதாவது கேட்கிறோமா? கேட்க மாட்டோம். பரிதாபம் தான் பட்டோம். ஐயோ இவ்வளவு அப்பாவி மக்கள் இத்தனை லட்சம் பேர் செத்துட்டாங்களே, சின்ன நாட்டுக்குள்ளேயே இவனுங்க அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. நாங்க வருத்தம் தான் பட்டோம். 1.5 லட்சம் பேர் செத்தாங்களே முள்ளிவாய்க்கால்ல மே 18ஆம் தேதி. அழுதவங்களோட நானும் ஒருத்தன் தான், நானும் சேர்ந்து அழுதேன். ஐயோ இத்தனை
லட்சம் மக்கள் அநியாயமா இறந்துட்டாங்களே, கடவுளே பாவமே, என்ன வேதனை, என்ன கஷ்டம். இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு நடுத்தருல அனாதையா நாய் மாதிரி நின்று, அதுவும் தப்பியும் போகல உயிரோட, அடிபட்டு செத்தாங்களே, துடிக்க துடிக்க கொண்டானுங்களே. அப்படி நாங்க வருத்தம் பட்டோம். நாங்க குறை சொல்லல. எங்களை குறை சொல்ல தெரியாதா? எங்களை குறை சொல்ல தெரியாதான்னு கேக்குறேன். இந்த சின்ன நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு உங்களுக்கு என்னதுக்குடா அப்படின்னு எங்களுக்கு கேட்க தெரியாதா? கேட்க தெரியும். அது எங்க உரிமை. என்ன உரிமை? தனிநாடு கேட்கறதுங்கிறது எங்க உரிமை. அது இருக்கட்டும், அது ஒரு வேற சப்ஜெக்ட். அது தமிழருக்கான உரிமை, தமிழருக்கான ஒரு குரல். அதான் நான் இன்டர்ஃபியர் ஆகல. பேசுறேன்னா எதுவும் பேசிக்கிட்டு இருக்கலாம். நீ நாட்டுக்கு வந்தீங்கன்னா வந்தோமா இருந்தோமா போனோமான்று. இனி இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு, இல்லைன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். நீ ஸ்ரீலங்காவில் எங்க ஒளிஞ்சாலும் சரி, லீகல் ஆக்ஷன் எடுத்தோம்னா தம்பி நொக்கிடுவானுங்க ஒன்ன போட்டு. கவனம். இந்தியாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும் மயிறு? உனக்கு என்ன தெரியும் இந்தியாவை பத்தி? எத்தனை பாஷை, எத்தனை மதம். இந்த மாதிரி ஒரு யூனிட்டியான ஒரு நாட்டை உன்னால பார்க்க முடியுமா அந்த உலகத்துல எங்க போனாலும்? ரெண்டு லாங்குவேஜை வச்சுக்கிட்டு நீங்க அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க. இங்க பாரு, என் நாட்டை பாரு. இந்த பக்கத்துல போறான் பாரு ஒரு கேரளாக்காரன், கேஎல் வண்டி போட்டு. இதுதான் எங்க நாடு. இந்தா பாரு, KA போட்டு ஒண்ணு போகுது பாரு. இதுதான் எங்க நாடு. ஒற்றுமையா இருப்போம். சண்டைங்கிறது எல்லா நாட்டிலையும் வரும், போயிரும். வந்தோமா இருந்தோமா, ஊரை சுத்தி பார்த்தோமா, வியூஸ் வருதா, அதுல ஏதாவது சம்பாதிச்சோமா, மூடிக்கிட்டுனோமா, நொட்டுனோமான்னு இருக்கணும். தேவையில்லாம நாடு விட்டு நாடு சும்மா கிண்டக்கூடாது. நீ மட்டும் இல்ல, இன்னொரு கிறுக்கன் அப்படிதான் இருக்கிறான். அவன் வருவான் அங்க இருந்து, அவனும் உன் ஏரியாக்காரன் தான். பொண்டாடி கூட்டிட்டு வருவாரு அவரு. போயிட்டு நான் காஷ்மீர் போறேன், புடுங்க போறேன், சிறைக்க போறேன்ட்டு போயிட்டு அங்க போய் உட்காந்துட்டு ஒரு குலாப் ஜாமான் வாங்கி பாதி திம்பான். நான்லாம் உங்களை ஃபாலோ பண்றதே கிடையாது தம்பி. ஃபாலோ பண்றது கிடையாது. டைம் பாஸுக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உண்மைக்கும் புறம்போக்கு கேளு, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சுன்னா உங்க தமிழ்லாம் கேட்டா எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கும். நீ பண்ற அலாப்பறையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கும். எப்ப பார்த்தாலும் காசு இல்லைன்னு சொல்லுவா பாரு, காசு இல்ல, இளவு சனிய, அப்படிதான் வாயில இல்ல நல்ல வார்த்தையே வராது. இதெல்லாம் நான் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் கஷ்டங்கிறது, எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு முடியல, இது நடக்குமா நடக்காதா, எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ். இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ஒரே சிரிப்பா வரும். அந்த சிரிப்புக்காக தான் உங்க சேனலை நாங்க பாக்குறது. அதை நாங்க போட்டு எல்லாம் பாக்குறேன்னு நினைச்சுக்காத தம்பி, அந்த அளவுக்கு நீ அப்பா டக்கர் கிடையாது. ஓகே, அடக்கிக்கோ. உன்னோட சேர்ந்த லூசுகள் தான் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணி உனக்கு பாக்குங்க. நல்ல அறிவாளியோ, 4 விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்கிறனோ, 4 விஷயத்த கத்துக்கணும்னு ஆசைப்படுறவனோ உன் சேனல்லாம் பார்க்கவே மாட்டான். நீ என்ன சேனலா நடத்துற? நீ கோமாளி தானவா? வண்டி ஏரியில உட்காந்துக்கிட்டு வாங்கோ போங்கோ, என்னடா பேசுறீங்க, பேச்சு ஆடாது, கோமாளிங்களா? இதோட நிறுத்திக்கோ தம்பி. அந்த கிறுக்கனுக்கும் சொல்லிக்கிற, மத்த கிறுக்கனுக்கும், அவன் அங்கிருந்து வர கிறுக்கன் தான். இதோட நிறுத்திக்கோங்க. கடைசியில உள்நாட்டில் அடிபட வேண்டி இருக்குது, வெளிநாட்டுக்கு வந்தாலும் அடிபட வேண்டியது இருக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. அங்க இருந்து எவ்வளவு நல்ல மக்கள்லாம் இங்க வராங்க, எவ்வளவு நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கிறேன்.
அந்த நல்ல மக்களுடைய பேர்லாம் கெடுக்கிற மாதிரிலாம் நீங்க நடந்துக்காதீங்க. உனக்கு வேலை வெட்டி இல்லையா, முடிஞ்சா வேலையை தேடு, இல்லாட்டி புடுங்காம கம்முன்னு இரு. யூடியூப் வருமானத்தை வச்சு வாழ நினைக்கிறவன் நீ. இங்க உள்ளவன் அப்படி கிடையாது. நீ பாத்துருக்கல, இந்தியாவில் தங்கினல்ல ஒரு மாசமா, என்னமோ சொன்னீங்க, ஒரு மாசமா இருக்கிற 40 நாளா இருக்க, என்னமோ சொன்ன நீ. எத்தனை மணிக்கு எங்க நாட்டுல மக்கள் எழும்புறாங்கன்னு பாக்குறல்ல. 4:30 மணி 5 மணிக்கு கிளம்பிடுவான் வேலைக்கு. நெத்தி வியர்வை நிலத்துல சிந்தி உழைக்கிறவன் ஏன் நாட்டுக்காரன். குரோப்ரோவை தூக்கிட்டு வாங்கோ போங்க ஒன்னு எடுத்துக்கிட்டு ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு சேனலை வச்சுக்கிட்டு அதுக்கே கிறுக்கணுங்களாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு வியூஸ் வந்து நீ சம்பாதிச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த காசை வச்சுக்கிட்டு. எங்க நாட்டுல அப்படி கிடையாது தம்பி. பாட்டம் வேலை செய்யறவன் தான் நிறைய பேர் இருக்கிறான் இந்த யூடியூப்ல. அவன் உழைச்சி சாப்பிடுறவன் தான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுறான். அவனுக்குன்னு ஒவ்வொரு தொழில் இருக்கு. அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை மாசம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் யூடியூபுக்கு இறங்குறான். வேலை வெட்டி இல்லாம ஒன்றும் தூக்கிட்டாலே இல்லை. ஸோ நான் இவ்வளவு ஆஷா பேசுங்கிறத ரொம்ப பேர் பார்ப்பீங்க. கவலை இல்லை, சில முட்டாள்களுக்கு இப்படி பேசினதான் புரியும். ஏர் இந்தியால இப்படிதான் கொடுக்குறாங்கன்னா என்ன மயிருக்குடா நீ ஏர் இந்தியால ஏறுன பருப்பு உடனே நாங்க ஏற சொன்னோம். ஏர் இந்தியால போ, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல போ, ஏன்னா போ வக்கில்ல உனக்கு காசு நிறைய கேட்பான். எமிரேட்ஸ்ல போ, காசு நிறைய கேட்பான். குவாண்டஸ்ல போ, காசு நிறைய கேட்பான். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல போ, காசு நிறைய கேட்பான். இக்கனாமிக்கா ஒரு ஃபிளைட்டை ஓட்டுறது வந்துட்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் தான். உனக்கு சாப்பாடு கொடுக்கறதே பெரிய விஷயம். நீ கொடுக்குற டிக்கெட்டுக்கு அந்த காசுக்கு அல்ல உனக்கு டிவி வேற வேணுமா? உனக்கு டிவி எடுத்து வாங்கி வச்சு ஒன்று மாட்டிட்டு போ. ஒரு 55 இன்ச்சில் பெரிய டிவி ஒன்று வாங்கி 2-3 பேர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க போல, அவங்களோட சீட்ல மாட்டிட்டு போ. நீ சென்டர்ல உட்காந்துக்கோ. டிவி வேணுமா? உனக்கு அந்த காசு கொடுக்க முடியலன்னா பருப்பு நீ வந்து இந்த ஏர்லைன்ஸ்ல போற. நீ அடக்கிக்கோ. குறை இருக்கா, குறைய மட்டும் சொல்லு, குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்காத. போக வேண்டியதானே. அவன் இந்தியன் ஏர்லைன்ஸ்லயும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல உனக்கு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாங்களா? வா 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 வான்னு. வா தம்பி வந்து ஏறு, எங்க ஏர்லைன்ஸ்ல உன் கால் பட்டாலே அது புனிதமாயிரும் அப்படின்னு சொன்னாங்களாடா பருப்பு. உனக்கு காசு கிடையாது, பஞ்ச பரதேசி. பைக்கையும் எடுத்துக்கிட்டு ரோடா சுத்துற பண்ணாட. எங்க பாரு, எங்க இந்தியால பாரு ரைடர்ஸ் இருக்காங்க. நானும் ரைடர் தான். ஒருத்தனும் வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது. எல்லாம் வேலைக்கு போயிடுவான். சாட்டர்டே ஈவினிங் ஆரம்பிப்போம் ரைட, சண்டே முடிச்சிருவோம். ஏன்னா மண்டே நாங்க வேலைக்கு போகணும், சும்மா இருக்க முடியாது. தொழில் செஞ்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. சும்மா ரோடா பைக்கை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு எனக்கு அது இல்லைங்கோ இது இல்லைங்கோ அப்படின்னு பேசுற ஆளுக்கு கிடையாது நாங்கெல்லாம். எங்க கூட இருக்கிற ஒவ்வொரு ரைடர்ஸும் ஒவ்வொரு ஜாப்ல ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்க. ஓகே, ஸோ உன்னால முடிஞ்சா எங்களை ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா மூடிக்கிட்டு அடங்கிடு. நீ இந்தியாவுக்கு வர வேணாம்னு சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது வந்து யாரும் வரலாம் யாரும் போகலாம் எங்க நாட்டுக்கு. பக்கத்து நாட்டுக்கு போற பாகிஸ்தானுக்கு, அவன் நாட்டுல டிராவல் பண்ணிக்கிட்டு அவனை தீவிரவாதிங்கிற. அப்போ உனக்கெல்லாம் என்ன எதால அடிச்சா உனக்கெல்லாம் புத்தி வரும்? நீ எல்லாம் சாவு கிராக்கிட, செம சாவு கிராக்கி. நாங்க வேண்டுதல் பண்ணாங்களா இந்தியால இவரை பொறுக்கலைன்னு நாங்க வருத்தப்பட்டோன்னு? தம்பி நீலாம் இந்தியால பிறக்க வேண்டிய ஆளுப்பா, நீலாம் இந்தியால வளர வேண்டிய ஆளுப்பா, வளர வேண்டிய ஆளு அப்படின்னு. நான்லாம் இந்தியால வளர இல்ல, இந்தியால பிறக்கல அப்படின்னு. என்ன மயிருக்கடா நீலாம் இந்தியாவுக்கு பிறக்கணும்? உன் நாட்டுக்கு நீ உண்மையா கிடையாது, போற நாட்டுக்கு உண்மையா கிடையாது, பக்கத்து நாட்டுக்கு போற அங்கேயும் உண்மையா கிடையாது. அவன் நாட்டுல நின்றுக்கிட்டு அவனை தீவிரவாதிங்கிறான். அவன் தீவிரவாதியோ நல்லவனோ கெட்டவனோ
அதுக்கு கவர்மெண்ட் இருக்கு தம்பி, அது அவங்க பாத்துக்குவாங்க. நீ என்ன டிஃபென்ஸா? நீ என்ன டிஃபென்ஸா? உனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உனக்கு பேச வருதா உனக்கு வாயில மயிறு? இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இல்ல அந்த உன் நாட்டு மொழியிலேயே ஒரு வார்த்தை உனக்கு ஒழுங்கா பேச தெரியுதா? இதுதான் உன்னுடைய தராதரம், உன் ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதான் தம்பி, அதோட நிறுத்திக்க. இங்க வந்து அவன் பேசுற ஹிந்தி புரியல, மலையாளம் புரியல, நான் லடாக் போயிட்டு புடுங்கினேன், லடாக் போய் சிறைச்சேன். நீ ஒரு லூசுடா, தெரியுமா உனக்கு? யாரு தெரியுமா தனியா பேசிக்கிட்டு போவாங்க? கிறுக்கனும் பைத்தியக்காரனும் மென்டல் பகர் தான் தனியா பேசிட்டு போவோம். நீ அப்படியான ஒரு மென்டல் கிறுக்கன். சோ இப்படிலாம் என்ன பேச வச்சது முதல்ல நீ தான். நான் யாரு என்ன பேசினா கூட நான் கம்முன்னு இருப்பேன். என் ஆண்டவரையும் என் நாட்டையும் பத்தி பேசினா நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஓகே, நீ நினைச்ச என்ன உன் நாட்டுக்கார மாதிரி உங்க நாட்டிலே இருந்துட்டு எந்த ஊர்ல இருந்து வாரீங்கன்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஸ்ரீலங்கால இருந்து வாரேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல எந்த ஊர்ல இருந்து வரேன் உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த ஊர்னு சொல்லுவீங்கன்னு. நாங்க அப்படி கிடையாது தம்பி. தமிழ்நாட்டுல இருந்து வரோம், மகாராஷ்டிரா இருந்து வரோம், கர்நாடகால இருந்து வரோம்னு சொல்ல மாட்டோம். இந்தியால இருந்து வரோம்னு சொல்லுவோம். புரியுதா? அத சொல்ல பழகிக்குங்க. உங்க நாட்டுக்கே நீ உண்மையா கிடையாது, பக்கத்து நாட்டுக்கு உண்மையா கிடையாது, போற நாட்டுக்கு உண்மையா கிடையாது. ஒழுங்கா நடந்துக்கோ. ஸோ உனக்கு இதுக்கு மேல நான் அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்றதா இருந்தா நீ எந்த நாட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லீகல் ஆக்ஷன் எடுப்போம். They will come and take legal action in your own place, right? நீ தான் வெண்ணையாச்சு, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல சொல்றேன் கேட்டுக்கோ. நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க, ரைட்? இதோட அடக்கிக்கோ. இந்தியாவுக்கு வந்துட்டு இனி புடுங்கணும்னு நினைக்காத. இது எங்க நாடு, ரைட்? இங்க வந்தா எங்க நாட்டுக்கும் எங்க நாட்டு மக்களுக்கும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ. நாங்க கிறிஸ்டியனா இருப்போம், இந்துவா இருப்போம், முஸ்லீமா இருப்போம், நாங்க அடிச்சுக்குவோம், நாங்க சேர்ந்துக்குவோம். இது எங்க நாடுடா. அதெல்லாம் பார்த்து நீ பேச தேவையில்ல, நீ பேசவும் கூடாது. உனக்கு அதுக்கான எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. இது எங்களுக்குரிய நாடு, எங்கள் மக்கள். எங்க மக்களை யாரு பேசினாலும் நாங்க கேட்போம். நீ என்ன குறிப்பிட்டு பேசினாலும் கூட இன்னொருத்தன் கேட்பாங்க, நீ யாரு ஜானை பத்தி பேசுறதுக்குன்னு. இதுதான் எங்க நாடு, ரைட்? அடக்கிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக என்னன்னு தெரியல, ஒரே அட்வைஸாகவும் சில ஆட்களுடைய இதனால இப்படி பேச வேண்டியிருக்கு. ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சிலவங்களுக்கு இப்படி தான் பேசணும், பேசினாதான் அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, மரம் மண்டைக்கெல்லாம் ஏறும். அப்படி ஏறலைன்னா அது விட்டுரும். பைத்தியங்கள் பலவிதம், அதில் இது ஒரு ரகம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ முதலாவது இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு பரிசுத்தவானா காட்டிக்கிறது, அதான் ஸ்டாப் பண்ணுங்க. கேத்தலிக்ஸை குறை சொல்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவது, இது 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 தனி ரகம், இது வேற பாட்டிங்க. ஆதி சபை எது? ஆண்டவர் யாருக்கிட்ட போயிட்டு சபையை கொடுத்தாரு? புரொட்டஸ்டன்ட் கிட்ட கொடுத்தாரு? சிஎஸ்ஐ கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கேத்தலிக் ஃபாதர்ஸ் மாற குறை சொல்றதை விட்டுக்கோங்க. ஃபாதர்ஸ் மாற பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு 12 வருஷம் 10 வருஷம் படிச்சு கல்யாணம் வேணாம், இது வேணாம், எந்த சுகமும் வேணான்னு வாழ்க்கையை ஓட்டுறவங்க அந்த ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களோட கஷ்டங்கள் எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? உனக்கெல்லாம் பொண்டாடி விட்டுட்டு 1 மாசம் உனக்கு வீட்டை விட்டு வெளியே போய் இருக்க முடியாது, ஏன்னா நீ காஞ்சி போயிடுவ. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த அப்பா அம்மாவையும் விட்டுட்டு, அவங்க ஊழியத்துக்காக ஆண்டவருக்காக வந்து ஊழியம் செய்யறவங்க. ஓகே, நீ கல்யாணம் கட்டிக்குவ, பிள்ளைய பெற்றுக்குவ, போதாதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி வச்சுக்குவ, எதிர் வீட்டுக்காரி வச்சுக்குவ, கேட்டா நான் ஊழியம் செய்யறேன்னு. அட்டூழியம், நாட்டு ஊழியம், அட்டூழியம். எல்லா ஊழியமும் செய்யறேன்னு சொல்லுவீங்க. உங்களை தசம பாகம் காணிக்க வேற நாங்க வந்து போடணும் ஆண்டோட்டு பேர்ல. ஆனா எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு
தானே டீ காஃபிலாம் போட்டு குடிச்சுக்கிட்டு சில ஃபாதர்ஸ்மாருக்கு தான் இருக்கிறாங்க சர்வெண்ட் எல்லாம். அது அவங்க அந்த பிஷப் ஹவுஸால பண்ணி கொடுக்குறது, அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சிலவங்களுக்கு அது கூட இருக்காது, அவங்களே காஃபி போட்டு குடிச்சிக்கிறாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் அவங்களே வாஷ் பண்ணி போட்டுக்கிறாங்க. அதுதான் உண்மையான ஊழியம், அதுதான் உண்மையான ஊழியம். நீ தசம பக்கத்தை போட்டு காணிக்கையை போட்டுன்ட்டு ஊர்ல உள்ளவங்களே அடிச்சு எல்லாத்தையும் உள்ள பாக்கெட்ல போட்டுக்கிட்டு எங்க பாஸ்டர் நல்லவர், எங்க பாஸ்டர் அப்படிப்பட்டவர், எங்க பாஸ்டர் இப்படிப்பட்டவர்னு. ஆனா உங்க பாஸ்டர் பாத்தீங்கன்னா மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து சர்ச் நடத்துறாரு. ஆண்டவர் எங்கேயா சொன்னார் அப்படி சர்ச் நடத்த சொல்லி? இதெல்லாம் ஒரு ரகங்க, இதெல்லாம் ஒரு ரகம். அடுத்த ரகம் இப்படி தங்களை தானே பெரிய புத்திசாலியா காட்டிக்கிறது. வேர்ல்ட் டிராவலரா, மயிறு டிராவலர். பரதேசி. எனக்கு எப்பவுமே எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, யார் அவன், இந்தியாவா இருக்கட்டும், சிங்கப்பூர்காரனா இருக்கட்டும், மொரிஷியஸ்காரனா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அந்தந்த நாட்டு மேல பற்று உள்ளவனோ, அந்த நாட்டு மேல உண்மையா இருக்கிறவனோ அந்த நாட்டை குறை சொன்னா அவனால தாங்க முடியாது. ஸோ நானும் எந்த நாட்டையும் குறை சொல்ல மாட்டேன். நான் எனக்கு அவசியம் கிடையாது. நான் 43 கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருக்கேன். 43 கண்ட்ரிஸ். எந்த கண்ட்ரிலையுமே நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். நான் யாரையுமே நான் கெட்டவங்கள பார்த்தது கிடையாது. ஆஸ் யூஸ்வல் நான் சொல்றது தான், என்னை சுற்றி நல்லவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் கெட்டவங்களை ரொம்ப கம்மி நான் பார்க்கறது. அப்படி பார்த்தாலும் கூட அவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு என் ஆண்டவர் என்னை விடுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். என் லைஃப்ல நான் ரொம்ப கவனமா வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நான், என் ஒய்ஃப், எங்கள் ரிலேஷன்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்க, எங்களுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட், அவ்வளோதான். இதுதான் எங்கள் லைஃப். யாரும் தேவையில்லாமல் எங்களை பற்றி பேச விடவும் மாட்டோம், நாங்கள் யாரையும் பேசவும் மாட்டோம். இது வரைக்கும் நான் யாரையும் பற்றி நான் பேசினதை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. பேசுனா சும்மா ஜோக்குக்கு கலாய்ப்போம், ஃப்ரெண்ட்ஸை கலாய்ப்போம், நல்ல க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை கலாய்ப்போம். தட்ஸ் ஆல். கலாய்க்கிறதோட முடிஞ்சிடும். அவங்களை போட்டுட்டு பேக் பைட்லாம் எங்ககிட்ட கிடையாது. இந்த நாய்ங்கள்லாம் அப்படிதான். என்ன இவன் நாய்ங்கிறான், மென்டலுங்கிறான். சிலதுங்களுக்கு இப்படிதாங்க பேசணும். அப்ப கூட சூடு சுரணை இருக்காது. உன்னால உன் நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ரோட சுத்துற பொறுக்கி நீ எல்லாம் என் நாட்டை பத்தி பேசுற. அடக்கிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுறதா, ஐம் வெரி சாரி. ஸோ இனி இந்த மாதிரி பேசாம இருக்கிற அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். ஏன்னா இது உங்களோட வீடியோலாம் நான் பார்க்கறது கிடையாது. எந்த வீடியோமே, யாரோட வீடியோமே நான் டைப் பண்ணி @பாஸ் ஆஃபீஸ் மீடியா, @ராக்ஜாம், @இந்து பேப்பர், இதுன்னு போட்டு டைம்ஸ்ன்னு போட்டு நாங்கள் பார்க்கறது கிடையாது. எதுனாலுமே நானே வீடியோ போட்டாலும் கூட 10 நாள் கழிச்சு ஜஸ்ட் சும்மா பார்ப்பேன் எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. நான்லாம் பணத்துக்காகவோ எந்த ஒரு இதுக்காகவோ நான் யூடியூப்பை ரன் பண்ணல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இது. உண்மையா சொல்ல போனா எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன், அவ்வளவுதான். இதுதான் ஃபேக்ட். அதனால நான் அதான், வேற ஒன்றும் இல்லை. இதையும் நான் யாருமே ஃபாலோ பண்ணி நான் யூடியூப் பார்க்குறதோ, ஸ்டேட்டஸ் பார்க்குறதோ, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸே பார்க்க மாட்டேன் நான். அவ்வளோ ஸ்டேட்டஸ் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தெரிஞ்சவங்க. ஒரு நாளைக்கு தோணுந்தாலே ஆக தோணுது ஒரு 400-500க்கு மேலே இருக்கும். அதை பார்க்குறதுக்கு டைமும் இருக்காது. நம்ம வேலை என்ன இருக்கும்? நம்ம உழைப்போமா, நம்ம பிள்ளைகளை ஒய்ஃபை பார்ப்போமா, பிள்ளைகளை நம்ம லைஃப்பை கொண்டு போகும்போது தான் நம்முடைய தாட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய இதுவும். எல்லாத்தையும் அப்படி தான். நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூட அப்படி தான் இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் நம்ம என்னத்தை டெவலப் பண்ணணும் அப்படி. சில வேலை வெட்டிகளில் தான் உட்காந்துட்டு கமெண்ட் போடுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரி ஊரை சுற்றிக்கிட்டு அந்த ஊரில் இருந்துக்கிட்டு அந்த ஊரை குறை சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்குவோம். நல்ல கருத்துக்களை போடுவோம், நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஷேர் பண்ணுவோம், நல்லதே நடக்கும். ஓகே. ஸோ சொந்தங்களே, இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். பை பை.
டேக் கேர், பை பை.